வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி. தலக்காவேரி அல்லது தலைக்காவேரி. தலைக்காவேரி என்பது காவிரி ஆற்றின் உற்பத்தி இடமாக பொதுவாக கருதப்படுகிறது. இது கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் பிரம்மகிரி மலைகளில் கடல் மட்டத்திலிருந்து 1276 மீட்டர் உயரத்தில் உள்ள இந்து புனித தலமாகும். தலைக்காவேரி கர்நாடகாவின் குடகு மாவட்டத்தில் பாகமண்டலாவிலிருந்து 7 கிலோமீட்டர் மற்றும் மணிக்கேரியிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது கேரள மாநிலத்தின் காசர்கோடு மாவட்டத்தின் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது. இதுவே காவிரி ஆற்றின் பிறப்பிடமாகும். இத்திருத்தலத்தில் தோன்றும் காவிரி ஆறு கர்நாடகம் மற்றும் தமிழக மாநிலங்களில் பாய்ந்தோடி வங்கக்கடலில் கலக்கிறது. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய். தலக்காவேரி பாகமண்டலாவிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலும் கேரளாவுக்கு அருகில் பனந்தூரில் இருந்து 36 கிலோமீட்டர் தொலைவிலும் மணிக்கேரியில் இருந்து 48 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. இங்குள்ள கோவில் கவரம்மா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு வணங்கப்படும் பிற தெய்வங்கள் அகஸ்தீஸ்வரர். இது காவிரிக்கும் முனிவர் அகஸ்தியருக்கும் தொடர்பு உள்ளது. இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய். இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய் நடந்த ஒரு மலைப்பாதையில் கொடவர்களால் ஒரு தொட்டி அல்லது குண்டிகை அமைக்கப்பட்டுள்ளது. தோற்றம் என்று கூறப்படும் இடத்தில் இது ஒரு சிறிய கோவிலாக அமைந்துள்ளது. மேலும் இப்பகுதி பக்தர்கள் அடிக்கடி வருவது முக்கியமானதாக உள்ளது. இது கொடவர்களின் வழிபாட்டு தலமாகும். சிறப்பு நாட்களில் குளிக்க ஒரு புனித இடமாக கருதப்படும். இத்தொட்டியை உணவளிக்கும் நீரூற்று என இந்த நதி உருவாகிறது. பின்னர் இந்த நீர் சிறு தூரத்தில் காவிரி ஆறாக பாய்கிறது என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் 2007ஆம் ஆண்டு மாநில அரசால் விரிவாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. வழியெல்லாம் நலமளித்தாய் நங்கையர் உனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் நங்கையர் உனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்த்தேன் வழங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்த்தேன் வழங்கவும் அசைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அலைகடல் எனும் ஒரு மணமகன் துணை பெறவி நடந்தாய் வாழி காவேரி. காவிரி மற்றும் கடவுள் விநாயகர் இடையே உள்ள தொடர்பு திருவரங்கம் வரை நீண்டுள்ளது. அங்கு ரங்கநாதர் கோவிலை அமைப்பதில் விநாயகருக்கு பங்கு உள்ளது. திருமுக்கூடல் நரசிபுராவில் உள்ள கோவில் கபினியாறு காவிரி மற்றும் புகழ்பெற்ற ஸ்பதிகா சரோவராவின் சங்கமம் ஆகும். இது அகஸ்தீஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி. ஐப்பசி முதல் நாள் அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த புனித ஆற்றின் பிறப்பிடத்திற்கு வந்து நீராடி செல்வது வழக்கம். அத்திருநாளில் ஊற்றின் வேகமும் உயரமும் அதிகரித்து காணப்படுவது வியப்பு ஆகும். காவிரியின் கரைகளில் உள்ள நகரங்களில் காவிரி சங்கராந்தி அதாவது துலா மாதத்தில் புனித நீராடுதல் என்பது பொதுவாக காணப்படுகிறது. நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி.
ஆறு கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குடகு மாவட்டத்தை சார்ந்த தலைக்காவேரி என்ற இடத்தில் 4400 அடி உயரத்தில் தோன்றுகிறது. இதன் நீளம் 800 கிலோமீட்டர் ஆகும். கர்நாடகத்தில் குடகு, ஆசான், மைசூர், மாண்டியா, பெங்களூர், ஊரகம், சாமராசநகர் மாவட்டங்கள் வழியாகவும், தமிழ்நாட்டில் தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக சென்று பூம்புகார் என்னும் இடத்தில் வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் நாம் காண வேண்டிய சுற்றுலா தலங்களில் முக்கியமாக தலக்காவேரியும் ஒன்று ஆகும். உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக அன்பு பொங்கி வரும் காவிரியே